ஒரு டவுனாக இருக்கிறோன்னா அவரோட ப்ரெசன்ஸ் வந்து கிளியராக இருக்கும். இதில் நானும் வித்யா வினோதினி இங்கே குன்னூர் கிளாஸ் போயிருக்கோம். அந்த டைம் வந்து சத்குருக்கு ரொம்ப ஃபீவர் ஏதோ சம்திங், ரொம்ப முடியல அவங்களுக்கு. ஆனால் பிஎஸ்பி அவங்க கமிட்மெண்ட் எப்போவுமே என்ன இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. பிஎஸ்பியில் ரொம்ப முடியல, இப்படி இருக்கிறாங்களே. ஜென்ஸ் பிஎஸ்பி நடக்குது ஆரம்பித்து பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது அப்படியே போய் அது ஓடிட்டே இருக்குது, உள்ளே எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, அது ஓடிட்டே இருக்குது. ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா சாப்பாடில் சாம்பார் ஏதோ எடுத்து போட்டால் ஃபுல்லாக விபூதி அப்படி கொட்டி வச்ச மாதிரி வாசனை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பேசாமல் சாப்பிட்டுட்டேன். அது 2வது நாள் தண்ணி எடுத்து குடித்தாலே அப்படி ஃபுல்லாக மேலேயே விபூதி போட்டுக்கிற அளவுக்கு இருக்குது. நான் முழிச்சு பார்த்து வித்யா உடனே கேட்டாங்க, முணுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் 2 பேரும் பேசிக்கலையே தவிர அந்த கிளாஸில் வந்து ரொம்ப அது ஹால் சரியில்லை, நாங்கள் போய் வர்றது சிரமமாக இருந்தது, இது எல்லாமே கச்சன்னு இருந்தது. டோட்டலாக செட்டில் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லாமல் சும்மா அடித்து போய்கிட்டே இருந்தோம். நார்மலாக இருந்தால் அத்தனை பிரச்சனைக்கு நாங்கள் வந்து நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கணும். பட் அப்போ எல்லாமே வந்து அவரோட ப்ரெசன்ஸ் அந்தளவுக்கு எங்கே தேவையோ அப்படி நிற்பாங்கங்கிறது வந்து இது அப்போ புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இப்போ வந்து அது யோசிச்சு பார்க்கும்போது எதுக்காக அந்த சப்போர்ட் இருந்ததுங்கிறது புரிஞ்சுது.